தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்த 200 யூனிட் இலவச மின்சாரம் எப்பத்திலிருந்து நடைமுறைக்கு வரும்? 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். இந்த 200 யூனிட் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாங்க, அதே நேரத்துல 100 யூனிட்டும் ஃப்ரீன்னு சொல்றாங்க. இது என்ன கணக்கு? இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் பெறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாருக்கு கிடைக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்பத்திலிருந்து இது எலிஜிபிள் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ்வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்ச தேர்தல் வாக்குறுதியில மக்களை ரொம்ப கவர்ந்த ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொன்னா இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் 100 யூனிட் இலவசம், மீதி இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு நீங்க இபி பில் கட்டினா போதும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் நடைமுறையில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வரணும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அந்த வகையில தமிழக முதலமைச்சரா அவர் பதவி ஏற்கும் போது அவர் போட்ட முதல் கையெழுத்து அந்த திட்டத்துக்கு தாங்க. ஸோ மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச வகையில இந்த ஒரு திட்டமா இருந்தது. ஆனா அது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் இருந்தது. இது யாருக்கு கிடைக்கும், ஃபர்ஸ்ட் 200 யூனிட்னு சொல்றாங்க, அப்புறம் இந்த 100 யூனிட்னு சொல்றாங்களே, இது என்ன கணக்கு போதும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு தெளிவான ஒரு வீடியோ இது. இந்த 200 யூனிட்டை எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கணக்கெடுப்பை எடுப்போம். ஸோ அப்படி 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது மொத்தமாக நீங்கள் பயன்படுத்தின அந்த கரண்ட் பில்லானது 500 யூனிட்டுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த 500 யூனிட்ல நீங்கள் ஒரு 450 யூனிட் வந்து பயன்படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ, மீதி இருக்கக்கூடிய அந்த 150 யூனிட்டுக்கு நீங்கள் இபி பில் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ 500 யூனிட்டுக்கு கம்மினா 200 யூனிட் ஃப்ரீ. அப்போது ஒரு நபர் 500 யூனிட்டுக்கும் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குது? ஸோ இப்போ 500 யூனிட்டுக்கும் மேலே யாராவது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எந்த திட்டத்தின் கீழே பயனடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த திட்டத்தின் கீழே அவங்களால பயனடைய முடியாது. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி பழைய திட்டம் ஒன்று இருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ட்டு, அந்த திட்டத்தின் கீழே தான் நீங்கள் பயனடைவீங்க அப்படின்றதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதோடைய கவர்மெண்ட் ஆர்டரில். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கோங்களேன், ஒரு நபர் ஒரு 700 யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, 2 மாதத்துக்கு சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது அவங்களுடைய யூசேஜ் வந்து 700 யூனிட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பழைய திட்டத்தின் பிரகாரம் அந்த 100 யூனிட்டை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 600 யூனிட்டுக்கு நீங்கள் உங்களுடைய இபி பில்லை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ அறிவித்த இந்த 200 யூனிட் ஃப்ரீ திட்டமும் நடைமுறையில் இருக்குது. முன்னாடி நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்த அந்த 100 யூனிட் ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுவுமே நடைமுறையில் இருக்கு. ஸோ இந்த திட்டம் நடைமுறைக்கு வருது அப்படின்னும் போது தமிழக அரசுக்கு கூடுதலாக 1730 கோடி செலவாகும் அப்படின்றதையுமே இந்த ஜியோவில் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழே 500 யூனிட்டுக்கும் கம்மியாக பயன்படுத்தக்கூடிய 2.23 கோடி மின் நுகர்வோர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஓகேப்பா 200 யூனிட்ஸ் ஃப்ரீ, அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக பகல்லே ஃபேனு ஓடு, ஏசி ஓடு, லைட்டு, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம தமிழக மக்களாக இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கும் ஒரு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது ஸோ ஃப்ரீ அப்படின்றத தாண்டி இந்த பயன்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு தேவையான அளவுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம மட்டும் அதனால் பயன்பெறாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த மின்சாரத்தை பயன்படுத்த முடியும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியோடைய கன்சப்ஷனுமே வந்து கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னும் போது அது நம்மளுக்குமே வந்து நல்லது, கூடுதலாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இவர் அறிவித்த இந்த 2வது திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்ற குழப்பமும் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இவர் 2வதாக போட்ட சைன் எந்த திட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை. ஓகேங்க, இப்போதான் போலீஸ் இருக்காங்களே, இது என்ன சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். என்னதான்
என்னதான் மக்கள் மத்தியில் போலீஸ் நிறைய பேர் இருந்தாலுமே பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநீதியாக இருக்கட்டும், இல்லை பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை. ஸோ இவங்களுடைய செயல்பாட்டு முற்றிலும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு அவதூறு ஏதாவது நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை தடுக்கிறதுக்கும், அப்படி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சிறப்பு படை செயல்படுவாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. மெயினாக இவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல், காலேஜ், குறிப்பாக பெண்கள் அதிகமாக சேரக்கூடிய இடங்கள் எங்கெங்கேயோ. அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு நேரங்களில் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இந்த ஐடி பார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷிஃப்ட் டைமிங் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு முடியும். ஸோ அந்த நேரத்துக்கு வெளியில் வரக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக அவங்களுடைய வீடுகளுக்கு போய் சேரணும் அப்படின்னும் போது அங்கே ஒரு சில ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது நடக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் அங்கே இவங்க விரைந்து செயல்படுவாங்க. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பை மெயினாக உறுதி செய்யறதுக்கும் அவங்களுடைய பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை செயல்படும் அப்படின்றதுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரோலில் எப்போதுமே இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை இவங்க வந்து பேட்ரோலில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வகையில் விரைந்து செயல்பட்டு அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், மறுபடியும் அந்த பிரச்சனை அந்த இடத்துல நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகளையுமே இந்த சிறப்பு படை வந்து செய்வாங்க அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பெண்களாக இருக்காங்க, இல்லை வந்து காலேஜில் படிக்கக்கூடிய சின்ன சின்ன மாணவர்கள் ஏதாவது வேறு ஏதாவது சீண்டலுக்கு வந்து உள்ளாகிறாங்க அப்படின்னும் போது அங்கேயுமே இவங்களுடைய செயல்பாடானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. ஸோ தமிழக மக்கள் நிறைய விஷயங்களை நம்மளுடைய புது முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அவர் போட்ட அந்த 3வது கையெழுத்து அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன, போதைப்பொருள் தடுப்பு படை வந்து நாங்கள் உருவாக்குவோம், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், ஸோ அதிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அந்த அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தடுப்பு படை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதோடைய அடுத்த கட்டமாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு புது உத்தரவை வந்து வெளியிட்டிருக்காரு. கோவில், ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்ட் இதுல இருந்து 500 மீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குகளை வந்து 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படின்ற ஒரு உத்தரவுமே வந்து வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழகத்துல 4765 டாஸ்மார்க் வந்து இருக்கு. இதுல 717 டாஸ்மார்க்கை மூடுறதுக்கான, அதுவும் 2 வாரத்துக்குள்ள மூடுறதுக்கான உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த போதைப் பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளை செயினை முற்றிலும் கட் பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதுக்கான முதல் நடவடிக்கையா இந்த வந்து பாக்குறீங்க. வழிபாட்டு தலங்கள், ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்ட் இதுல இருந்து 500 மீட்டர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மதுபான கடைகள், அதாவது டாஸ்மார்க்கை வந்து மூடுறதுக்கான உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 276 கடைகளா இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 186 கடைகளா இருக்கட்டும், பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 255 கடைகளை மூடுறதுக்கான உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காரு. அதுவும் 2 வாரங்கள் அப்படின்ட்டு ஒரு டைம் லைனுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி 717 கடைகளை மூடுறோம் அப்படின்னும் போது தமிழகம் ஒரு லாஸ் நோக்கி போகும். ஒரு நாளைக்கு மட்டுமே 25 இருந்து 27 கோடி நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசு சைட்ல இருந்து இந்த ஒரு நடவடிக்கை பார்க்கும்போது எப்படி எனக்கு தோணுதுன்னா, என்னதான் லாஸ் நோக்கி போனாலும் எங்களுக்கு ஒரு ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு முதல் முயற்சியா தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் மின்சாரம் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, நீங்க உங்க வீட்டுக்கு எவ்வளவு மின்சாரம் ஒரு மாசத்துக்கு பயன்படுத்துறீங்க, இல்லை 2 மாசத்துக்கு சேர்த்து வருது அப்படின்னும் போது எவ்வளவு மின்சாரம் நீங்க பயன்படுத்துறீங்க, எவ்வளவு யூனிட் பயன்படுத்துறீங்க அப்படின்றதுமே தாராளமா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம். சோ தட் ஓகேப்பா, ஒருவேளை அது 500 யூனிட்டுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு பேர் இதனால பயனடைவாங்க அப்படின்றதுமே விசிபிளா நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? சோ தாராளமா பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.